ஒசூரில் சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான தனியார் ஓட்டல் 2 இயங்கி வருகிறது. இந்த ஓட்டலில் அதாவது ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவர் பிரவீன் என்பவர் இந்த ஸ்கார்பியோ காரை ஓட்டி வந்திருக்கிறார். ஒசூர் பேருந்து நிலையம் அருகே வரும்போது காரில் திடீரென்று புகை காணப்பட்டிருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பிரவீன் காரில் இருந்து இறங்கி இருக்கிறார். இறங்கிய உடனே தீ முற்றிலுமாக மளமளவென தீ பரவி இருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்டவர்கள் தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டும் பொழுது அதாவது கார் முற்றிலும் எரிந்து நாசனமானது. அதாவது இந்த ஓட்டுநர் பிரவீன் என்பவர் உடனடியாக காரில் இருந்து இறங்கியதால் எந்த தீ காயமின்றி உயிர் தப்பினார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்க பேருந்து நிலையம் அருகில் இந்த தீயணைப்பு அதாவது தீ எரிய தொடங்கியதால் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு யுவராணி.